நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பல்வேறு தொழிற்சங்கங்கள் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன நிலவரம், சென்னையை பொறுத்தவரை என்ன நிலவரம்? முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அண்ணா தொழிற்சங்கத்தை தவிர்த்து மற்ற தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருப்பதாக ஆளும் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பொது வேலை நிறுத்தம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் சிஐடியு, ஏஐடிசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் வழக்கம் போல பேருந்துகள் மற்றும் ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்டவைகள் வழக்கம் போல இயங்குகின்றன. அகில இந்திய அளவில் இந்த 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் இயங்காது என ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் வழக்கம் போல எல்லாம் செயல்படும் என்று ஏற்கனவே ஆளும் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மாநகர பேருந்துகள் சேவை என்பது எந்தவிதமான தங்கும் தடையும் இன்றி இயக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினமே வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள போதும் சென்னையில் பேருந்து சேவையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று ஏற்கனவே போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயல்பு நிலைக்கு வழக்கம் போல இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. அதே போல ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்டவைகள்லாம் வழக்கம் போல இயங்குகின்றன. அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு சூழல் என்பது சென்னையில் நிலவுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.